Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம்ல, அதே டேஸ்ட்டில் இது இருக்கும். இந்த ரெசிபி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள் அரைக்கணும். அதுக்கு ஒரு 2 சில் தேங்காயை சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 10-15 முந்திரி பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹோட்டல்ஸ்லலாம் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்க போகுது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா நார்மலாக குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரியட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை எப்போதுமே முழுசாக சேர்க்கக்கூடாது, அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, இதையும் சேர்த்துருங்க. இது கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா முழுமையாக வதங்கணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா முழுமையாக வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்க்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாமல் ஓரளவுக்கு பெரியதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சேர்க்குறேன். பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 2 உருளைக்கிழங்கு இருக்கும், 4 பீன்ஸ் இருக்கும், 2 கேரட் இருக்கும், ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம், இது குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கடாயில் பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த காய்கறியெல்லாம் வெந்து வர்றதுக்கு. குக்கரில் பண்ணோன்னா விசில் விட்டு சீக்கிரமாக ஆயிரும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுடைய லிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழப்பாமல் இருக்கும். அதே போல் நான் வீடியோவில் யூஸ் பண்ணுற பொருட்கள் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் அடிக்கடி கேட்குறீங்க.
நான் அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் அந்த காய்கறியில் நல்லா ஒட்டுறது போல் நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைத்த விழுது வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. வீடியோ ஆரம்பத்துலேயே நம்ம அரைச்சி வச்சோம், அந்த விழுதை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த அந்த விழுதை வந்து கழுவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி ஹோட்டலில் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வந்து ஹோட்டல் சுவையில் அப்படியே வேணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் குருமா ரொம்ப சுவையாக தயாராகிடும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆக விடுங்க. இப்போ தானாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையே கமகமன் இருக்குது. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி கூட தான் வச்சு சாப்பிடணும் கிடையாது, சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து மல்டி பர்பஸ் குருமானே சொல்லலாம். எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சுட சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் இது மேலே கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இந்த ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணாமல் ஷார்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லி. பிகினர்ஸ்க்கு புரியறதுக்காக தான் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக ஷார்ட்டான வீடியோஸ் வந்து நான் இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது மேக்ஸிமம் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.